கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த நாளிலும் உங்களோடு கூட அவருடைய வார்த்தையை பகிர தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக அவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை கேட்கிற என் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று அநேகர் சொல்கிறார்கள், எனக்கு தேவனை தெரியும், நான் அவரை அறிஞ்சிருக்கிறேன், நான் அவரிடத்தை ஜெபிக்கிறேன் என்று. ஆனால் நாம் ஒன்று இந்த நாளில் சிந்திக்க வேண்டும். தேவனை தெரிந்திருந்தும் ஒருவரால் எப்படி தொடர்ந்து பாவத்திலும் தவறான வாழ்க்கை முறையிலும் வாழ முடியும்? வெறும் அறிவு மட்டும் நம்மை பரலோகத்திற்கு, அதாவது சொர்க்கத்திற்கு கொண்டு சேர்த்து விடுமோ? இல்லை. அல்லது வரக்கூடிய நியாய தீர்ப்பிலிருந்து நம்மளை தப்பிக்க வழியக்குமா? இல்லை. இதைத்தான் வேதாகமம் ரோமருக்கு எழுதிய நிருபம் 1 கூறுகிறது, ஒரு எச்சரிக்கை தருகிறது. அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது என்று. ஆதியிலே இருந்த ஜனங்கள் ஒரே உண்மை தேவனை, இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியவரை அறிந்திருந்தார்கள். ஆனால் நாளடைவிலே அவர்கள் மிகச்சிறந்த ஸ்லாக்கியங்களை குறித்து நன்றியுடையவர்களாக இருக்கவில்லை. சிருஷ்டிப்பின் முக்கிய நோக்கத்தையும் நிறைவேற்றவில்லை. அதாவது தேவனுக்கு மகிமையையும் கனத்தையும் கொண்டு வராமல் மாறாக தத்துவங்களையும் கலாச்சாரங்களையும் மொழிகளையும் மத அமைப்புகளையும் கண்டுபிடிப்பதை குறித்து ஆலோசனை கொண்டு படைத்த தேவனை தொழாமல் மகிமைப்படுத்தாமல் அவருடைய மகிமையை, அதாவது தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனிதர்கள், மற்ற அவரால் படைக்கப்பட்ட மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக்கினார்கள். விளைவு என்ன தெரியுமா? அவருடைய சிந்தனைகள் வீணாயின. அவருடைய உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது. தேவனை அறிந்திருப்பது முக்கியமல்ல ஜனங்களே, அறிந்த தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரை கனப்படுத்துவதே முக்கியம். கவனித்து பாருங்கள் என் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் தேவனை புறக்கணிக்கும் போது நம்முடைய இருதயம் தானாகவே கடினப்பட ஆரம்பிக்கும். கீழ்ப்படிதல் இல்லாத வேத அறிவு ஆபத்தானது. அது நம்மை பெருமைக்குள்ளும் பிறகு இருளுக்குள்ளும் நம்மை தள்ளிவிடும். நாம் தேவனை தேவனென்று அங்கீகரிக்க தவறினால் நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் மங்கு தொடங்கிவிடும். அப்போ இதற்கு தீர்வுதான் என்ன என்று பார்ப்போமானால், இந்த நாட்களிலே எத்தனையோ மரணங்கள், எத்தனையோ கவலைக்கிடமான ஒரு செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நம்மை உயிரோடு வைத்திருக்க தேவனுக்கு, இந்த நாளில் நம்ம ஜீவ சுவாசத்தை தந்து நம்ம இந்த நாளில் உயிரோடு வைத்து இருக்கிற தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம், அவரை கனப்படுத்துவோம். முழு இருதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம், கனம் பண்ணுவோம். அது மாத்திரமல்ல, தேவனே எஸ்ஐயா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே சொல்லப்படுகிறது, என் துதி, அதாவது என்னுடைய மகிமையை விக்கிரகங்களுக்கு கொடேன் என்று. விக்கிரகங்கள் சொல்லும் பொழுது ஏதோ சிலை வழிபாடு மாத்திரமல்ல, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை மற்ற யாருக்கு கொடுத்தாலும், எந்த பொருளுக்கோ மற்ற ஜனங்களுக்கோ எதுக்கு கொடுத்தாலும், நேரத்தையோ எதுக்கு கொடுத்தாலும் அது விக்கிரகம் தான் மக்களே. அப்போ இவையெல்லாம் செய்யாமல் போகும்போது நம்முடைய விசுவாசம் பலவீனமாகிறது. இன்று உங்கள் வாழ்க்கையை தேவன் செய்த நன்மைகளை நினைத்து மனம் திரும்பி அவரிடம் வாருங்கள். இப்படிப்பட்ட நன்றியுள்ள இருதயம்தான் நம்மை சத்தியத்தில் நிலைநிறுத்தும். ஆமேன், ஆமேன்.